வயதான காலத்தின் வலி, பாழாய்ப்போன பசி, காலை 7:30 மணிக்கெல்லாம் வயிற்றில் நெருப்பா தகிக்கிறது. கொஞ்சம் கூட பொறுக்க முடிவதில்லை. இந்த வயதான காலத்தில் இத்தனைக்கும் இந்த பசிக்கு வயிறு முட்ட சாப்பிட வேண்டிய அவசியமில்லை. 2 3 இட்லி போதும். 2 வில்லல் பிட்டு வாயில் போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் ஆசுவாசமாயிடும். 2 இட்லிக்கே வயிறும் மனசும் முழுசா நிறைஞ்சிடும். ஆனால் அதுக்கு தான் இந்த காலை நேரத்தில் பாடாய்ப்பட வேண்டியிருக்குது. தினமும் அதிகாலையில் 5 மணிக்கு முன்னமே விழிப்பு வந்து விடுகிறது. ஒரு வாய் காப்பி தண்ணி கிடையாது. யாரையும் எழுப்பி கேட்கவும் முடியாது. அவர்களாவே எழுந்து குடிக்க ஏதாவது கொடுத்தால்தான் உண்டு. காலை சிற்றுண்டி வருவதற்கு தினமும் 8:30 9 மணி, ஏன் அதற்கு மேல் கூட ஆகிவிடும். அதற்குள் உடல் நடுக்கம் ஏற்பட்டு பசியே பாதி வயிற்றை தின்றிருக்கும். எஞ்சி போனதோ ஆறி போனதோ அதையும் கடனேன் என்று ஒரு தட்டில் வைத்து தள்ளிவிட்டு போய்விடுவார்கள். யாராவது மகனோ மருமகளோ, ஏன் மனைவி கமலம் கூட அப்படிதான். வீட்டின் மாடியில் இருந்த அந்த 8க்கு 10 அறை கூட ஒரு சிறைதான். அந்த வீட்டுக்கு குடி வந்த புதுசில் விருந்தினர் வந்தால் தங்கும் அறையாக இருந்ததுதான் இன்று பராமரிக்கப்படாத அந்த தனி அறையில் ஒரு கைதியாக முடங்கி கிடப்பது. வாழ்க்கை ரிட்டையர் ஆகி 10 வருடங்களுக்கு மேல் ஆகிறது சேகருக்கு. இந்த பென்ஷன் பணக்காக தான் தன்னை பார்த்து கொள்கிறாரோ? அது மட்டும் இல்லை என்றால் நினைத்து பார்க்கவே பயமாக இருந்தது. வயோகத்தின் இந்த கஷ்டங்களை வழிகளை அவரவர் அனுபவிக்க நேரும் வரை எவரும் உணர்ந்து கொள்ளப் போவதில்லை. நினைக்க நினைக்க தன் மீதே பரிதாபமும் பச்சாதாபமும் ஏற்பட்டது அவருக்கு. வாத நோய் வந்து வலது கை செயலிழந்து விட அவருடைய நடவடிக்கைகள் குறைய ஆரம்பித்து பெரும்பாலும் படுக்கையிலே படுத்தபடியே இருந்தார். சில வருடங்கள் வரை கணவரை அருகிலே இருந்து பார்த்து கொண்டார் கமலம். நாளாக நாளாக சேகரின் உடல் இளைத்து வெறும் கூடாக எஞ்சிவிட்டிருந்தது. கண் பார்வை வேறு மங்க ஆரம்பித்திருந்தது. எழுந்து நிற்பதற்கும் நடப்பதற்கும் தான் எத்தனை சிரமப்பட வேண்டியிருக்கிறது. எந்த மலை கோயிலாக இருந்தாலும் சரி, வாகனங்களில் பயணிப்பதில்லை. அவர் கடைக்கடவென்று படியேறி விடுவார். ஆனால் இப்போது அதெல்லாம் பழைய கதை. இன்று நடக்கவே மிகவும் பிரயோஜனப்பட வேண்டியிருக்கிறது. சில சமயங்கள் இயற்கை உபாதைகளை கூட பொறுத்து கொள்ள முடிவதில்லை. அவசரத்தில் எல்லாம் படுத்தபடியே முடிந்துவிடும். ஆரம்பத்தில் முகம் சுளிக்காமல் உதவி வந்தால் கமலம். சேகரன் உடல்நிலை மேலும் மேலும் மோசமாக ஒரு நிலைக்கு மேல் கமலத்திற்கும் சலிப்பு வந்துவிட்டது. கணவரை விட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்தது. முழுமையாக விலகிவிட்டாள். இந்த நிலைமையில் மிகுந்த அவஸ்தையுடன் சுயமாக வாழ போராடி கொண்டிருந்தார் அவர். உறங்கியே கிடக்கும் அவரை தினமும் ஒரு முறை மகனோ மருமகளோ வந்து அறைக்கு வெளியிலே இருந்து பார்த்துவிட்டு போவார்கள். எப்போதாவது யாராவது அறைக்கு வந்து அதிசயமாக சுத்தம் செய்துவிட்டு போவார்கள். அதுவரை அறை முழுவதும் ஒருவித நாற்றம் குமட்டி கொண்டு வரும். ஆரம்பத்தில் அருவருப்பாகவும் அவஸ்தையாகவும் இருந்தது. நாளாக நாளாக அதுவும் பழகி போய்விட்டது. அவ்வப்போது கிரீச் கிரீச் என சுழலும் ஃபேன் சத்தம்தான் அவருக்கு பேச்சு துணை. அதுவும் கடைசி காலத்தில் தன்னை போலவே முணங்க ஆரம்பித்து விட்டது என்று நினைத்தார். திடீரென்று ஒரு நாள் யாரும் இல்லாமல் அனாதையானது போல் உணர்ந்தார். உடம்போடு மனசுக்குள்ளும் ஒருவித நடுக்க வந்து விட்டது. துணையில்லாத வாழ்க்கை நரகம். அதுவும் வயதான காலத்தில் துணை இருந்தும் இல்லாமல் போகிறது எவ்வளோ பெரிய கொடுமை. தனக்குள்ளேயே பேசி பேசி ஒரு மன நோயாளி போல் ஆகிவிட்டார். இப்படியெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னவென்று அவருக்கு தெரியாமல் இல்லை. 40 வருட வாழ்க்கை திருமணமான நாளிலிருந்து நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தார் அவர். கல்யாணமான புதுசில் முதல் வருடம் கொஞ்சம் அந்நியமாகவே இருந்ததோடு சரி. அதற்கு பிறகு மனைவியோடு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை. ஒரு சாதாரண ஊழியரான அவர் வேலை பார்க்கும் இடத்தில் வெளி உலகில் காட்ட முடியாத அவமானங்களை, கோபங்களை, தோல்விகளை வீட்டுக்குள்ளே இருக்கும் மனைவிட காட்டினார். கமலத்திற்கு பதில் பேச உள்ளுக்குள் பயந்தான் என்றாலும் சில சமயங்களில் பதிலுக்கு பேச போய் சண்டை மிகவும் வலுத்து விடுவதும் உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக கமலத்தை ஒரு வேலைக்காரியை போலவும் அடிமையாகவும் நடத்த தொடங்கினார். எதற்கு எடுத்தாலும் ஏச்சும் பேச்சும். சண்டை போடாத நாளையில கோபம் வந்துவிட்டால் அவ்வளோதான். கண்மண் தெரியாது. வார்த்தைகள் வரம்பு மீறி போய்விடும். சில சமயங்களில் கைகளை ஓங்கி விடுவார். இவர்களின் வாழ்க்கை பல வருடங்களாக சேகரின் ஆதிக்கத்திலே தொடர்ந்து வந்தது. ஆனால் இன்று அவரின் நிலைமை ஒரு அடிமையை விட மோசமாக ஆகிவிட்டிருந்தது. ஆரம்பத்தில் அடக்கி அடிமைப்படுத்தப்படும் பெண்கள் பிற்காலத்தில் கணவனை அதிகாரம் செய்யும் காலம் வரும்போது இப்படிதான் நடந்து கொள்வார்களோ என்று பட்டது அவருக்கு. நீ செய்ததற்கெல்லாம் நல்லா அனுபவின்னு தவிக்க விடுறாங்களோ என நினைத்தார். மனைவிதான் இப்படி என்றால் பிள்ளைகள் இருவரும் அதற்கு மேல மூத்தவன் ரமேஷ் அமெரிக்காவில்
அந்த நாட்டு பெண் ஒருத்தியை காதல் திருமணம் செய்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆகிவிடுவதோடு சரி, ஊர் பக்கம் வருவதே இல்லை. சுத்தமாக சொந்த வீட்டையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டான். எங்கேயோ தங்கியிருக்கிறான். எப்படி இருக்கிறான் என்று எந்த தகவலும் இல்லை. இளையவன் ஆனந்த் கடமையே என்று கிடைக்கும் பென்ஷன் பணத்திற்காகவும் பெற்றோரை வீட்டில் வைத்திருந்தான். இப்படியே ஒவ்வொரு நாளும் நரக வேதனையோடு நகர்ந்து கொண்டிருந்தது சேகருக்கு. உறவுகள் போலவே இந்த மரணமும் தன்னை ஏமாற்றுவதாக நினைத்தாள். அன்று இரவு முழுவதும் அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. காலை நேரத்தில் சற்று கண்ணயர்ந்து தூங்கிவிட்டவருக்கு தனது கட்டிலில் யாரோ அருகில் அமர்ந்து கொண்டு அழுவது போல் தோன்ற திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தாள். மனைவி கவனம் அவரது காலடியில் அமர்ந்திருந்தாள். கண்ணீர் அவள் கன்னங்களை நனைத்திருந்தது. கமலாவா இது? மங்கி போயிருந்த கண்களை விரித்து பார்த்தாள். கமலம், நீயுமா இப்படி மெலிஞ்சிட்ட? நூல் மாதிரி ஆயிட்டியே, என்னாச்சு? நீயாவது கொஞ்சம் நல்லா இருப்பான்னு நினச்சேன். இந்த பாவியை கட்டிக்கிட்டு இவ்வளோ காலம் படாத பாடுபட்டுக்கிட்ட. உனக்கு நான் பெருசாக எதுவும் செஞ்சிடல. இந்த கடைசி காலத்துலேயும் உனக்கு சுமையாகவே இருக்கிறது தான் வேதனையாக இருக்குது. முடிஞ்சால் இந்த பாவியை மன்னிச்சிடு. கை கூப்ப முடியாமல் உடல் நலுங்கியது சேகருக்கு. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். கொஞ்ச நாளா மூட்டு வலியில் கால் ரெண்டும் வீங்கி போய் நடக்க முடியாமல் போயிடுச்சுங்க. அடிக்கடி மழைக்கும் வேற வருது. என் நிலைமையும் படுக்கையே கதின்னு ஆயிடுச்சு. படியேறி மேலே வரலான்னு நினச்சாலும் முடியறதில்ல. என்னால் உங்களை முன்ன மாதிரி கவனிச்சிக்க முடியலங்க. ஆனந்தும் சரி, சித்ராவும் சரி, நம்ம சுமையாக தான் நினைக்கிறாங்க. இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைங்களுக்கு திடீர்னு நாம் 2 பேரும் வேண்டாதவர்களாக ஆகிவிட்டோம். இனிமே நாம் எதுக்கும் உதவ மாட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எது நம்ம வீடு, எது நம்ம உலகம் நினச்சி வாழ்ந்தோமோ அதெல்லாம் நமக்கு இல்லைண்டாயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்துட போகிறோம்? அது வரைக்கும் கூட நம்மளை சகிச்சிக்க முடியலை. பிள்ளைங்களால் பென்ஷன் பணத்தையும் கண்ணில் காட்டுறதில்ல. காசு வேணாங்க, கால் வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றுறது கூட பெரிய ஹிம்சைன்னு நினைக்கிறாங்க. என்னால் சாப்பிடாம நாள் முழுக்க இருந்துட முடியும். பாவம் நீங்கள் தான் ஒரு வேளை கூட பசி பொறுக்க முடியாமல் பறித்து வச்சு போயிடுவீங்க. எல்லாம் நம்ம தைல எழுத்து குலுங்கி குலுங்கி அழுதவளை அணைத்து கொள்ள சோம்பியிருந்த அவரது கைகள் துடித்தன. ஒருவருக்கொருவர் ஆறுதலாக அருகருகே தோல் சாய்ந்தபடி அமர்ந்தன. திடீரென அந்த அறையிலிருந்து மின்விசிறி சத்தமில்லாமல் சுற்றுவது மாதிரி இருந்தது. மகனும் மருமகளும் ஊட்டிக்கு டூர் போயிருக்காங்க. நான் தட்டு தடுமாறி வழியாட எப்படியோ படியேறி வந்துட்டேங்க. உங்களை பார்த்துணுன்ற ஆசை பார்த்துட்டேங்க. இது போதுங்க எனக்கு. மனதில் நினைந்திருந்த முதுமை காதலுடன் கணவனை அணைத்து கொண்டாள். சேகர் அவசரப்பட்டு கமலத்தை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம். அவளும் தன்னை போலவே துணை இருந்தும் இல்லாமல் தவிக்கிறாளே. சேகருக்கு மனதில் குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனாலும் மனைவியோடு மனம் திறந்து பேசிவிட்டதில் மனம் பரவசப்பட்டது. எங்கே அவளோடு பேச முடியாடும், அவளிடம் மன்னிப்பு கேட்க முடியாமலேயே போய்விடும் என்றிருந்தவருக்கு இன்று அவளோடு வாழ்ந்துவிட்ட நிறைவும் இனியும் அந்த வாழ்க்கை திரும்பாது என்ற ஏக்கமும் மாறி மாறி ஏற்பட கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வெளிப்பட்டது. மனம் முழுக்க பரவசமானது. கடைசியாக ஒரு முறை மனைவியின் பெயரை கமலம் என்று அழைத்தார். கண்கள் சொருகி வர இமைகள் மூடிக்கொண்டன. கண்களை அகல விரித்தபடி கணவரை கடைசியாக ஒரு முறை பார்த்த கமலமும் அவருக்கு துணையாக அருகிலே கண்மூடியபடி சரிந்தாள். பல வருடங்களாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த மின்விசிறியும் மெல்ல மெல்ல இயக்கம் குறைந்து இறுதியாகவே நின்று போனது.